எங்கள் வீட்டு குட்டீஸ் ஒரு 2 3 நாளாகவே கேசரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சுத்தமாக மறந்துட்டேன். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். வந்து எனக்கு கேசரி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுட்டான். சரி பரவாயில்ல, மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்ததை வச்சு சிம்பிளாக கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். கேசரிக்கு ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. குழந்தைங்க கேட்ட உடனே செஞ்சு கொடுத்தா தான் மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதனால எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சுருந்தேண்ணா, காலையிலேயே வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். இன்றைக்கி பட்டாணி மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பட்டாணி மசாலா வச்சு தம்பிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால பட்டாணி மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்தோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மா ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணிட்டீங்களான்னு வந்து என் குட்டீஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வாங்கி லெமன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்துச்சு. இன்றைக்காச்சும் ஊறுகாய் ரெடி பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வழியாக ஊறுகாய் ரெடி பண்ணிட்டேன். பார்க்கவே செம்ம அட்ராக்டிவ் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.